இணைந்திருக்கிறோம். வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியோடைய தலைப்பு பகுதியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பகுதி என்னுடைய தோடு நகர்ந்து கொண்டு செல்ல போகிறால் குறிப்பாக உலக மண் தினமாக இருக்கு. அதுக்கு பிறகு இன்றைய தினம் உங்களுடைய நிகழ்ச்சியிலே டிலுஜா அவர்கள் அறிமுகமாக இருக்கிறார். தொடர்ச்சியாக வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து பணியாற்ற அவரும் காத்திருக்கிறார். அவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த தலைப்பு பகுதியை நோக்கி நகரலாம். தலைப்பு பகுதி உலக மண் தினம் எனும் பொழுதும் இந்த மண் என்று வந்தாலே மண்ணுக்காகவே போராடி வீழ்ந்த ஒரு இனத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த மண்தானங்கள் மூச்சு இறக்கும் தருவாயிலும் ஒருபடி மண்ணை நெஞ்சோடு மார்போடு அணைத்து இறந்த இனமாக இருக்கிறோம். இந்த மண் எங்களின் சொந்த மண், இங்கு எல்லைகள் மீறி யார் வந்தவர் என்று மண்ணுக்காகவே போராடி இருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணுடைய மகத்துவம் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பெரும் வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நடக்கக்கூடிய பெரும் யுத்தங்கள் எல்லாம் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த மண்ணுக்காகத்தான் நடைபெற்றுகிறது. போராக இருக்கட்டும், இஸ்ரேல் காசா யுத்தமாக இருக்கட்டும், அதே போல உலக நாடுகளில் நடைபெற்றக்கூடிய எல்லா யுத்தங்களுமே மண்ணுக்காகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்ப இந்த மண்ணுக்குள்ளே அப்படி என்னதான் மகத்துவம் இருக்கிறது என்றால் மண்தான் இந்த உலகத்தை தாங்குகின்ற ஒரு பெரிய காரணியாக இருந்து கொண்டு அது இன்றைக்கு எங்களுடைய மனிதர்களுக்கு புரியவில்லை. அதை புரிந்தவர்கள் எல்லாம் மண் வளத்தை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிக பெரும் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருப்பதாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டினுடைய வகுப்பறைகளிலே தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுவார். அதே போல ஒரு நாட்டினுடைய நலன் சுகாதாரம் என்பது அந்த நாட்டினுடைய வீட்டின் சமையல் அறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறுவார்கள். அதே போல ஒரு நாட்டினுடைய வளம் என்பது அந்த நாட்டினுடைய நிலத்தை பொறுத்தது என்று கூறுவார்கள். அதைத்தான் எங்களுடைய தேசக்கவி புதுவை அவர்களும் கூறியிருப்பார். நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும், ஆகையால் என் இனமே எங்கள் தேசத்தை காதலியுங்கள் என்று புதுவை அவர்கள் கூறியிருப்பார். எனவே நிலத்தினுடைய முக்கியத்துவம், இந்த மண்ணுடைய முக்கியத்துவத்தை இந்த இனம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த இனமும் உணராவிட்டாலும் ஈழத்திலே போராடி இருக்கக்கூடிய நாங்கள் அவற்றை உணர்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறோம். ஒரு பக்கம் நாங்கள் மண்ணுக்காக போராடும் பொழுது இன்னொரு பக்கம் எங்களுடைய மலைய உறவுகள் இந்த மண் சரிவிலே மண்ணுக்குள்ளே மூழ்கி இறந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மண் தன்னை நேசிப்பவர்களை தானும் நேசிக்கும். அதே போல தனக்கு பாதகத்தை ஏற்படுத்த யாராவது, தங்களுடைய இயற்கையை சீண்ட யாராவது நினைத்தால் எங்களையும் அந்த இயற்கையை தண்டிக்கும் என்பது போல மண் அத்தனை காரணங்களையும் கொடுக்கும். இந்த மண்ணுக்காகவே போராடி எப்பொழுது நாங்கள் இந்த கொள்கைகள் இருந்தெல்லாம் தவற தொடங்கினோமோ மண்ணுக்குள்ளேயே போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே மண்ணை நேசிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே மண் மீதான மோசடிகள், மண்ணை வைத்து லாபம் பார்க்கிறார்கள், மண்ணை வியாபாரமாக்குகிறார்கள், விற்பனை பொருளாக்குகிறார்கள். மண்ணினால் பல தலைமுறைகளுடைய எதிர்காலத்தை கருவறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலக மண் தினத்திலே மக்களுக்கு மண் பற்றிய விழிப்புணர்வு, மண் இல்லாமல் போனால் இந்த உலகம் எப்படி ஆகும், அல்லது மண் வளம் பாதிக்கப்பட்டால் இந்த உலகம் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்நோக்கப்படும். எனவே இந்த மண் தொடர்பாக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். மண்தானே என்று சொல்லிவிட்டு இல்லாமல் நாங்கள் மண்ணை நேசிக்க வேண்டியவராக இருக்க வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியிலே கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த உலக மண் தினம் உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த உலக மண் தினத்திலாவது நாங்கள் கொஞ்சம் சிந்தித்துக் கொள்வோம். இன்றைக்கு இந்த மண் இல்லாமல் போனதன் காரணமாக இந்த வெள்ளடர்களில் நாங்கள் எவ்வளவு சிக்கல்கள் எதிர்ந்தோம். குறிப்பாக அண்மைய நாட்களில் எல்லாம் வடமராட்சி பகுதிகளிலே மணல் அகழ்வு, அதே போல கடற்கரையோரங்களில் மணல் அகழ்வு, இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் காணொலியாக பார்த்துக்கோம். இந்த கடல் நீர் நகரப்புறங்கள் கிராமப்புறங்களுக்குள்ளே வருவது, அதனால் மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனை என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதே போல இந்த அண்மைய நாட்களிலே அதிகரிக்கக்கூடிய இந்த கள்ள மணல் அகழ்வு, ஆற்று மணலை அள்ளி எங்களுடைய பூமி தாயினுடைய கருவறைகளை அறுக்கும் செயற்பாடாக இந்த செயற்பாடுகள். எனவே இது தொடர்பெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணும். அது தொடர்பாகத்தான் நம்முடைய தலைப்பு பகுதியும் பேச இருக்கிற. சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த மண் என்று சொல்லும் பொழுது மிகவும் அடிப்படையானதும் கூட, அதே சமயத்தில் அதிக ஒரு பெருமதி வாய்ந்தது மண். ஆனால் அதிகளவு புறக்கணிக்கப்படுவதும் எதுவென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மண் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நாங்கள் உயிரோடு வாழ்வதற்கு, உயிரோடு நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அவசியமான ஒன்று என்னவென்றால் அது நிச்சயமாக உணவு. நாங்கள் உண்ணுகின்ற உணவில் 95% உணவுகள் மண்ணில் இருந்துதான் கிடைக்கப்பெறுகிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனாலும் நாங்கள் இந்த மண்ணை இன்றைக்கு ஒரு அசாதாரணமாக நினைத்து கொண்டு அதனை மிக புறம் தள்ளிய நிலையில் தான் நாங்கள் கவனித்துக் கொண்டு வருகிறோம். உண்மையில் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த மண்ணின் கீழ் இருந்து வருகிற அந்த தேயிலை, ரப்பர் மூலமாக தான் அதிக வருவாய் ஈட்டி கொண்டிருக்கிறது. அதனை எங்களுடைய மலையகத்து மக்கள் அழகாக அந்த மண் சார்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர்களுடைய உழைப்பு இருக்கின்ற பொழுதிலும் உண்மையாக மண் சார்ந்து அவர்கள் அவ்வளவு தொழில்களை அவர்கள் செய்து வருகிற பொழுதும் இன்னுமே அவர்களுக்கான உரிமைகளுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனையும் கடந்து இந்த அனர்த்த காலங்களின் பொழுது அதிகளவிலான அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும்
அறிந்தது உண்மையே. ஆக இந்த மண்கள் வளமிழந்து போவதற்கும் அல்லது மண் சார்ந்த சீற்றங்கள் ஏற்படுவதற்கும் காரணம் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக நாங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறோம். இந்த மண் சரிவுகள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று நாங்கள் சற்று சிந்தித்தோமானால் எங்களுடைய செயற்பாடுகள், நாங்கள் தேவையற்ற விதத்திலே இந்த காடுகளை அழிப்பது, மரங்களை வெட்டுவது போன்ற செயற்பாடுகளை செய்து கொண்டு இருப்பதனால் தான் இந்த மண்ணரிப்பு கூட ஏற்படுகிறது. நீங்கள் சொன்னது போல குறிப்பாக இந்த வடமராட்சி, அதே போல கிழக்கில் மட்டக்களப்பை பொறுத்தவரைக்கும் இந்த கரடியனாறு போன்ற பிரதேசங்களில் மிக புறம்பான சட்டவிரோதமான மண்ணகழ்வு செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் வருகிறது. அதனையும் கூட எங்களுடைய அரசு எத்தனை விதமான குற்றச்சாட்டுகள், புகார்கள் அவர்களுக்கு கிடைக்க பெற்ற பொழுதிலும் அதனை மிக ஒரு அசாத்தியமான, ஒரு அசாதாரணமான முறையிலே அதனை புறம்தள்ளி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு கவலை தரக்கூடிய விடயம். நிச்சயமாக. அப்ப இந்த மணல் என்பது ஒரு பெரிய தேசத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விடயமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக இருக்கின்ற மணல் மாஃபியாக்கள் பல உருவாகி எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலத்தையே சீரழிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த இந்திய திரைப்படங்களை நாங்கள் பார்த்திருப்போம். இந்த மணல் மாஃபியாக்கள், அவருடைய செயற்பாடுகள், ஒரு நாட்டினுடைய மணல் வளம் எவ்வாறு இல்லாமல் போகிறது என்ற விடயங்களை பல்வேறு திரைப்படங்களையும் பார்த்துப்போம். அதே போல தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இந்த மணல் பிரச்சனை பெரிய பேசுபொருளாக அரசியல் வட்டாரங்களிலே மாறி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுதும் எங்களுடைய நாட்டிலும் இந்த மணல் பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. எனவே இந்த மணல் தொடர்பாக நாங்கள் மிகப்பெரிய கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த பனைமரம் இருக்கிறது. இந்த பனைமரம் என்ன செய்யும் என்றால் பாலைவனத்தில் கூட வளரும் தன்மை வாய்ந்தது. ஏனென்றால் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அடிவரை சென்று அங்கு இருக்கக்கூடிய நீரை தனக்குள்ளே சேகரித்து வைத்து வளரக்கூடிய ஆற்றல் பனைமரத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் பனைமரத்தை ஒரு ஏரியா, மணல் பிரதேசம் அல்லது ஒரு நிலப்பிரதேசத்தினுடைய நீர் சேகரிப்பான் அல்லது நீர் வடிகட்டி என்று கூறுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய பனைமரங்களே இன்றைக்கு எங்களுடைய சில பிரதேசங்களிலே பட்டு போகிறது, நாசமாக போகிறது என்பது எங்களுடைய நிலத்தடி நீர் எவ்வாறு நாசமாக போகிறது என்று பாருங்கள். அப்ப நிலத்தடி நீர் நாசமாக போகிறது என்றால் நிலத்துக்குள்ளே ஊடுபோகக்கூடிய மண்ணினுடைய தன்மை இல்லாமல் போகிறது. எனவே மண் வளத்தை யாரோ ஒருவர் சுரண்டி கொண்டிருக்கிறார். இங்கு யாரோ ஒருவர் சுரண்டி கொண்டிருப்பது எல்லாம் எதிர்காலத்தில் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய பூட்ட பிள்ளைகளுக்குள்ளே இந்த மண்ணுடைய அவர்கள் சுரண்டக்கூடிய இந்த மண்ணால் இயற்கை அழிவுகள் இறக்கப் போகிறார்கள் என்பதை தெரியாமல் தங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக தாங்களே இன்றைக்கு மணலை வெட்டி அவற்றை அகழ்ந்து குழிகளை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சமுதாயம் எப்போதும் விளங்கிக் கொள்ளப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கு. நாங்கள் படிக்கும் பொழுதே இந்த மண்ணுடைய அந்த படைகள் இந்த படைகள் என்று நிறைய படித்திருப்போம் உங்களுடைய சிறுவயதில். ஆனால் ஒரு மணல் தரை, ஒரு மணல் படை உருவாகுவதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் எடுக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மணல் தரை உருவாகுவதற்கு இத்தனை பல ஆண்டுகள் எடுக்கும் பொழுது சாதாரணமாக ஒரு நாளில் ஒரு மணித்தியாலத்தில் இவ்வளவு மணல்களையும் நாங்கள் வலித்து அள்ளி ஏற்றி பாரவூர்திகளில் கொண்டு செல்கிறோம் எனும் பொழுது அந்த பூமி தாய் எவ்வளவு பாடுபடுவாள், வேதனைப்படுவாள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே இந்த ஒரு பாலைவனமாக இருந்த யாழை இசைத்து பாலை பரிசு பெற்றார்கள் பாணர்கள் என்று கூறுவார்கள். ஒரு பாலைவனமாக இருந்த நிலத்தை யாழ் என்ற வாத்தியத்தை இசைத்து பாணர்களாக இருக்கக்கூடியவர்கள் மன்னனிடமிருந்து பரிசாக பெற்ற நிலம்தான் இந்த பாலைவனமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம். இந்த யாழ்ப்பாணத்தை பாலைவனமாக இருந்த யாழ்ப்பாணத்தை தங்களுடைய உழைப்பினால், தங்களுடைய பறந்து விரிந்த தோள்களினால் சோலைவனமாக மாற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய நாங்கள் கூறும் வவுனியாவிற்கு அங்காலே எல்லாம் பச்சை பசையில் இருக்கு. ஆனால் யாழ்ப்பாணம் காடுகள் பெரிதாக இல்லை, நதிகள் இல்லை, குளங்கள் இல்லை என்று பாலைவனமாக இருந்தக்கூடிய இடத்திலே பாறை பிளந்து பயிர் விளைவித்த எம்மவர்கள் இங்கே இதை விவசாய பூமியாக மாற்றி சோலைவனமாக மாற்றினார்கள். இப்படி கல்பாறுகளோடு இருந்த அந்த மண்ணை ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பயிர் விளைவிக்கக்கூடிய மண்ணாக எங்கள் முப்பாட்டன்கள் மாற்றி கொடுத்திருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த மண்ணையே நாங்கள் திருடி விற்று தின்று இந்த உடம்பு வளர்க்கும் ஒரு கேவலம் கட்ட மனிதர்களாக இந்த சமுதாயத்தில் உருவாகி கொண்டிருக்கிறோம் என்பது கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இப்படி இயற்கையை அழித்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் குழிகளை பறித்துத்தான் நாங்கள் இந்த பூமியிலே பணத்தை சேகரிக்க வேண்டுமா, உணவு உண்ண வேண்டுமா என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் குறிப்பிடும். எனவே இந்த மண் அரசியல் என்பது பெரும் அரசியலாக இருக்கிறது. நாட்டுக்குள்ளே நாங்கள் மண்ணை அள்ளி விற்று பிழைக்கும் ஒரு அரசியலை செய்கிறோம். அதே போல இரண்டு நாடுகளுக்கிடையே அந்த நாட்டினுடைய மண் வளத்தை யார் கைப்பற்றப் போகிறார்கள், அந்த நாட்டினுடைய எல்லையை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்ற போராட்டம் நடந்து கொண்டு. எனவே உலகத்திலே இந்த மண்வளம் நீர்வளம் இரண்டையுமே கைப்பற்றும் நோக்கிலே எல்லா நாடுகளும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அடுத்த ஒரு உலகப் போர் வருமாக இருந்தால் அது நீருக்கும் சோறுக்குமானது என்றுதான் கூறுகிறார். எனவே நீர்வளத்தை நோக்கி நாடுகள் நகர்கிறது என்றால் அடிப்படையில் எல்லா நாடுகளிலும் மண்வளம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மண்வளம் இல்லாத நாடுகள் எல்லாம் நீர்வளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்கு நீர்வளம் இருக்கும் என்றால் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் மண்வளம் சிறப்பாக இருக்கிறதோ அந்தந்த நாடுகளில் எல்லாம் நீர்வளம் சிறப்பாக இருக்கும். எனவே அந்தந்த நாடுகள் மீது யுத்தங்களை தொடுத்து அந்த நாடுகளிலே தங்களுடைய நிலவுகையை கைப்பற்றுவதை தான் இன்றைக்கு உலக நாடுகள் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு பெரிய வல்லரசாக இந்த உலகத்திலே வர்த்தகத்தில் தங்களை அசைக்க முடியாமல் மேற்கத்திய நாடுகளின் உதவிகள் எதுவுமே இல்லாமல் இருந்த சீனா ஒரு போதை பழக்கத்தால் எவ்வாறு அழிந்து பிரிட்டிஷுக்கு அடிமையாகி போனார்கள் என்ற வரலாறு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுபோலத்தான் வல்லரசு நாடுகள் எல்லாம் எந்தெந்த நாடுகளில்
தங்களுக்கான வளங்கள் இருக்கிறதோ அந்தந்த நாடுகள் எல்லாம் சுரண்டி கொள்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் இலங்கைக்கு இன்றைக்கு இவ்வளவு நாடுகள் விழுந்து விழுந்து உதவி செய்கிறார்கள். இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரிகள். ஆனால் இலங்கைக்கு என்று ஒன்று வந்தால் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றாக இங்கே வருவார்கள். சீனாவும் இந்தியாவும் எதிரிகள். ஆனால் இலங்கைக்கு ஒன்று என்று வந்தால் சீனாவும் இந்தியாவும் ஒன்றாக வருவார்கள். அமெரிக்காவும் இந்தியாவும் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள். ஆனால் அமெரிக்காவும் இந்தியாவும் இலங்கைக்கு ஒரு பிரச்சனை என்றால் இலங்கைக்கு நேரடியாக வந்து செய்யக்கூடிய அது அன்றைக்கு நடந்த யுத்தத்திலும் சரி இன்றைக்கு நடைபெறக்கூடிய இடர்மை நாங்கள் பாராட்டிக் கொள்வோம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வேறொரு பக்கத்தில் எங்களுடைய நாட்டினுடைய எங்களுடைய மண்ணினுடைய தேவை இருக்கிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளணும். எனவே இந்த மண் எங்களுடைய சொந்த மண்ணாக இருக்கிறது. இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு காலமும் இந்த மண்ணுக்குள்ளே பல உயிர்களை புதைத்திருக்கிறோம். பல எண்புக்கூடுகள் வெளிவந்து கொண்டிருக்கிற ரத்தமும் சதையும் கண்ட இந்த மண் இனியாவது கொஞ்சம் நீரையும் காணட்டும் என்பதை தான் இந்த உலக மண் தினத்தில் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த பனைமரங்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையில் நினைவுக்கு வருவது யாழ்ப்பாணம் என்றாலே அங்கே பனைமர காடுகள் நல்ல அடர்த்தியாக வளர்ந்து போயிருக்கும் என்று சொல்வார்கள். நான் உண்மையில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்திற்கு வரும் பொழுது என்னுடைய சிந்தையில் தோன்றியதெல்லாம் அது சொன்ன பனைமரங்கள் எங்கே என்றுதான் இருந்தது. அந்த அளவிற்கு தான் இன்று பனைமரங்களினுடைய வளர்ச்சி என்பது யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கிறது. உண்மையில் மிக குறைவான அளவுதான் அந்த பனைமரங்கள் என்று இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த மண் என்பது ஒரு அங்குலம் வரை அது உருவாவதற்கு 500 ஆண்டுகள் உருவாகும் என்று எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறான ஒரு பெருமதி மிக்க மண் என்பது இன்று எவ்வாறோ பல பல வகைகளில் சேதமடைந்து கொண்டு வருகிறது என்பது மிக மனவேதனைக்குரிய விடயம். குறிப்பாக சொல்வோமானால் இந்த இயற்கை உரம் என்பதனை கடந்து ரசாயன உரங்களை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது சில சமயங்களில் அரசினாலே எங்களுடைய விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதுதான் மிக கவலையான ஒரு விடயம். ஆக அந்த ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கையான உரங்களை பயன்படுத்தி நாங்கள் விவசாயங்களையோ அல்லது ஏனைய தோட்ட பயிற்சிகளையோ பயன்படுத்தும் பொழுது உண்மையில் இந்த மண் வளம் என்பது பாதிக்கப்படாது என்பது உண்மையான கருத்து. அதுவும் கூட எங்களுடைய விவசாயிகள் ஒரு முறையற்ற விவசாய வளர்ச்சியை சில சமயங்களில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெரிய அதனையும் கடந்து இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் எங்களுடைய மண்களிலே சேர்ந்து அங்கு கூட எங்களுடைய மண் சேதமடைந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு எங்களுடைய மண் சேதமடைந்து கொண்டிருப்பது என்பது சுற்றுப்புற சூழல் அதே போல் நாங்கள் உண்ணுகின்ற உணவு வரைக்கும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து செயற்படுவோமாக இருந்தால் நாங்கள் மாத்திரமல்ல எங்களுக்கு பிறகான சந்ததியினரும் நிச்சயமாக அதன் ஊடாக பயனடைவார்கள். நிச்சயமாக. எனவே இந்த விவசாய பூமிகளில் குறிப்பாக ஆட்டரு மாட்டரு கோழியரு வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை போட்டு வயல்கள் செய்து தோட்டங்கள் செய்து வளம் கொண்ட இந்த பூமியிலே இன்றைக்கு அவற்றை இந்த பூமி இந்த மண் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு ரசாயனத்துக்கு இந்த மண்ணை நாங்கள் பழக்கப்படுத்திருக்கோம். எனவே மீண்டும் நாங்கள் இயற்கைக்கு மாற வேண்டும். இன்றைக்கு இயற்கை உரங்கள் இருக்கிறது, இயற்கை கூட்டர் இருக்கிறது, இன்றைக்கு மண்புழு உரங்கள் எல்லாம் உருவாக தொடங்கி. எனவே அவற்றை எங்களுடைய முப்பாட்டர்கள் என்று அறிந்து வைத்திருக்கார்கள். எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற்று நாங்கள் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதை நிரூபிக்கும். எனவே நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆகையால் தாய் நிலத்தை காதலியுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் நான் உங்கள் டிலுஜா சிவமூர்த்தி. நன்றி நேயர்களே.